மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே மல்லி வெண்பா விட்டு பிரிஞ்சிட்டோம். அந்த ராஜேஸ்வரி நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டா, முட்டலாக்கிட்டா, அவளை கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு அன்னப்பொண்ணிட்ட மல்லி பேசுகிறாங்க. அன்னப்பொண்ணி வந்து, எனக்கு தெரியும் புள்ள, நீ இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியும். அந்த முண்டக்கண்ணி அன்றைக்கி உனக்கு ஃபோன் பண்ண பார்த்தியா, நான் அப்போவே கணிச்சிட்டேன் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருந்தானா இதை வேறு மாதிரி சரி பண்ணியிருக்கலாம் போல. ஆனால் நீனு இதை கவனிக்காமல் விட்டு இப்போ எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று நான் இப்பயே போய் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஏதாவது பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பி வெண்பாவை பார்க்க கதிரேசன் வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் இங்கே மல்லி கதிரேசன் பட்டு வீட்டுக்கு போனதும் நிஷா வந்து, இங்கே பாரு, கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க வெண்பா எங்களுக்கு தான் சொல்லிட்டு நாங்கள் வெண்பாவை அழைச்சிட்டு வந்துட்டோம். தேவையில்லாமல் இங்கே வந்து வெண்பாவை கூப்பிட்டு கத்திட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத. அப்படி பிரச்சனை பண்ண அப்படின்னா வெண்பாவை தூக்கிட்டு போக வந்திருக்குன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். அப்புறம் பார்த்துக்கோ, உனக்கு தான் ஆபத்து, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு நிஷா மிரட்டுறாங்க. ஆனால் மல்லி, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்க. வெண்பா உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அவள் பாசமாவோ அன்பாவோ சந்தோஷமாவோ இருக்க மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் என் கூடயும் விஜய் கூடயும் இருந்தால் மட்டும்தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள். தயவு செஞ்சு அந்த பிஞ்சு குழந்தைய மனசை கெடுத்துடாதீங்க. அவள் பாவம், என் கூட அமுச்சிருங்க என் வெண்பாவை அப்படின்னு மல்லி அவங்க கால விழாக்குறையாக கெஞ்சுறாங்க. ஆனால் நிஷாவை பொறுத்த வரைக்கும், இங்கே பாரு, நீ காசுக்காக வேலைக்கு வந்து அப்படியே விஜய் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே செட்டில் ஆனவ. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, புரியுதா? வெண்பாவுடைய சொந்த சித்தி நான், அவர் சொந்த தாத்தா. அப்படி இருக்கும்போது எங்களை விட உனக்கு என்னடி வெண்பா மேலே அப்படி ஒரு அக்கறை? இங்கே பாரு, அவள் எங்கள் குழந்த, அவளை எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்று எங்களுக்கு வந்து பாடம் கற்றுற தேவையில்ல. ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா அப்போ நீயும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், பொடி மலை இங்கேருந்து அப்படின்னு மல்லியை வெளியே போய் சொல்லிவிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு, இங்கே போங்க செக்யூரிட்டி, இதுக்கு மேலே இந்த பொம்பளைங்க வந்தானா உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி மூலயமா மல்லியை வெளியே பிடிச்சி சொல்கிறாங்க. மல்லி அழுகுறாங்க. ஒரு பக்கம் வெண்பா மேலே உட்காந்து அழுகுறாங்க. என்னை விடுங்க, நான் மல்லியம்மாட்ட போகணும், நான் மல்லியம்மா பார்க்கணும், மல்லியம்மா சாப்பிட சொன்னால் சாப்பிடுவேன், மல்லியம்மா கூட தான் இருப்பேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு வெண்பா அழுகுறாங்க. கதிரேசன் வெண்பாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நிஷா, அப்பா விடுங்கப்பா, அவள் சாப்பிடாமல் இப்படி எத்தனை நாளைக்கு அழுவ முடியும்? ஒரு நாளும் 2 நாளும் அழுவா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே வந்து பசிக்குதுன்னு சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிடுவாப்பா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நிஷா சொல்லிடுறாங்க. கதிரேசனும் அமைதியாக இந்தடம் வந்துடுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க மல்லி, அடுத்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம் தப்பு பண்ணிட்டோம், நாம் மட்டும் அந்த ராஜேஸ்வரி நம்மள்ட்ட வந்து சொல்லும்போது விஜய்கிட்ட போயிட்டு அந்த ராஜேஸ்வரி இப்படிலாம் சொல்கிறா, என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கேட்டிருந்தா, ஒருவேளை விஜய் நமக்கு ஐடியா கொடுத்து வெண்பாவையும் விஜய்யும் சேர்த்து ஒன்றா வச்சுருந்துருக்கலாம், இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம். ஆனால் நாம் வேணும்னு பண்ணலையே, நாம் பயந்தது ஒன்று, ஆனால் நடந்து முடிஞ்சது ஒன்று. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதில் நமக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அண்ணா பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி போன அந்த நிஷா வீட்டில் மல்லியை பார்க்க விடலை, வெண்பா என்ன பண்ணுறான்னு தெரியல, சாப்பிட்டாளா தூங்கினாளா என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலையேன்னு மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அன்னப்பண்ணி ஒன்று, இடுப்பில்ல அழாத, அந்த கடவுள் உங்களை போட்டு ஏன் இப்படி போட்டு சோதிக்கான்னு ஒன்றுமே புரியல, விடு, கண்டிப்பாக அந்த கடவுள் ஏதோ ஒரு வழி பண்ணுவார், பண்ணி ஒன்றை வெண்பாவை விஜய் தம்பியை 3 பேரையும் சேர்த்து வைப்பார் போல, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அன்னப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை போல், பாவம் அந்த விஜய் தம்பி, அந்த தம்பி நீ விட்டுட்டு போயிட்ட, வெண்பா விட்டுட்டு போயிட்டா, நான் இப்போ ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு மனசு உடஞ்சிருக்கோம், நீ போயிட்டு ஒரு 8 விஜய் தம்பியை பாரு புள்ள, பார்த்தா அந்த தம்பிக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் புள்ள, போ புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே மல்லி ஒன்று விஜயை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கும் போகிறாங்க. ஜெயிலில் பார்த்தா ஜெயில் வார்டன் விஜயை எழுப்புறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உங்களை பார்க்க மல்லிகான ஒரு பொண்ணு வந்திருக்கு, வா அப்படின்னு கூப்பிட, என்ன மல்லியா, அவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்னு விஜய் வராரு. வந்து மல்லியை பார்க்குறாரு. பார்த்தது மல்லி ஒன்று, விஜய் என்னை மன்னிச்சிருங்க விஜய், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பண்ணது தப்புங்கிறத விட முட்டாள்தனமான விஷயம், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு மல்லி, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? ஆனால் நீ என்ன நல்லாவே முட்டாளாக்கிட்ட, நீ மட்டும் என்னை விட்டு போகாமல் இருந்தா ஒருவேளை நான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்பேன், யோசிச்சிருப்பேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக முடிவெடுத்திருப்பேன். ஆனால் நீ என்னை விட்டு போய் என்னை பைத்தியக்காரனா ஆக்கிட்ட, என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, அதுக்குள்ளே என் வெண்பாவை என்கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்க, இப்போ நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், உனக்கு சந்தோஷம் தானே?
நீ தான் சொல்லிட்டு போனியே யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு, இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்த சொல்லு அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று அழுகுறாங்க. இங்கே பாருங்க விஜய், ப்ளீஸ் விஜய், நான் ஏற்கனவே மனசால் நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசி என்ன நோக்கடிக்காதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் விஜய், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது விஜய். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன திட்டலாமா திட்ட வேணாமான்னு முடிவு பண்ணுங்க விஜய், ப்ளீஸ் விஜய். என்ன மல்லி, என்ன சொல்ல போகிற இப்போ நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு விஜய் கேட்க, இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அன்றைக்கி பண்ணது எல்லாத்தையும் மல்லி சொல்கிறாங்க. சொல்லவும் விஜய் ஒன்று, ஓ அப்படியா, அவள் சொன்னாங்கன்னா நீ பண்ணிடுவியா? ஏன் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம 2 பேருமே கணவன் மனைவி, நமக்குள்ளே எந்த ஒளிமறையும் இருக்க வேணாம், இதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே மல்லி. இருந்துமே நீ அவள் பேச்சை கேட்டு தானே என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ண, அப்போ இதுக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் பேசுகிறாங்க. மல்லி ஒன்று, இங்கே பாருங்க விஜய், நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு நானே பிராச்சத்தை முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன விஜய், உங்களை விட்டு நானும் ஒதுங்கிட்டேன், வெண்பாவும் போயிட்டான்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ராஜேஸ்வரி திட்டம் போட்டு என்ன நல்லாவே ஏமாற்றிட்டான்னு உங்களுக்கு புரியுமான்னு தெரியலை. ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு நானே முடிவு கட்டுறேன். அந்த ராஜேஸ்வரி போட்ட திட்டத்துப்படி நானே எப்படியாவது வெண்பா இவங்களையும் வெளியே கொண்டு வர விஜய், சத்தியமாக அது நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி போகிறாங்க. போன மல்லி யோசிக்காங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மல்லிக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம வெண்பா பேசுகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மல்லிமா நான் தான் வெண்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, வெண்பா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? இல்லை மல்லிமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல மல்லிமா, என்னை எப்படியாவது வந்து அழைச்சிட்டு போங்க மல்லிமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் மல்லிமான்னு அழுகுறாங்க. மல்லி ஒன்று, வெண்பா இங்கே பாருமா, நாம் எல்லாருமே பெரிய ஆபத்தில் இருக்கோம். இப்போது டாடா ஜெயிலுக்கு போயிட்டாரு, நீ அங்கே மாட்டிக்கிட்ட, என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்கிறது மட்டும் செஞ்சனா திரும்பவும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், டாடாவும் ஜெயிலும் வந்துடுவார். சொல்லுங்க மல்லிமா, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மல்லிமா. ஒன்றும் இல்லை வெண்பா, அந்த வீட்டில் உங்கள் தாத்தம் சுற்றிருக்காங்களே, அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த ராஜேஸ்வரியோ இல்லை ரஞ்சிதாவோ நேரில் வரவோ இல்லை ஃபோனில் பேசவோ இல்லை அவங்கள பற்றி உங்கள் தாத்தா ஃபோனில் பேச வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசும்போது நீ யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்துகிற ஃபோனில், அப்படி மட்டும் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டேன்னா அதை வச்சு நாம் கோர்ட்டில் இது மாதிரி அந்த ரஞ்சிதா பொய் சாட்சி சொல்லி தான் டாடாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான்னு ஈஸியாக நிரூபித்து டாடாவை வெளியே கொண்டு வந்துடலாம், உடனே அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. வெண்பா ஒன்று, மல்லிமா கண்டிப்பாக நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும் வெண்பா. சரி மல்லிமா, நான் இந்த ஃபோன் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு வெண்பா ஃபோன் வச்சுறாங்க. வச்சுட்டு கதிரேசன் தாத்தா எங்கே இருக்காருன்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா ஒரு ரூமில் கதிரேசனும் நம்ம நிஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அந்த ரஞ்சிதா பொய் சாட்சி சொன்னதுக்காக நம்மள்கிட்ட டெண்டரை கேட்டால் கொடுத்தோம், இப்போ என்னமோ கொஞ்சம் காசு வேணும்னு கேட்குறா. அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் ஃபாரின் போக போகிறீங்களே, உங்கள் பிஸ்னஸ்லாம் ஏன்ட்ட கொடுத்துருப்போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இவளை இப்படியே விட்டோம்னா செட் ஆகுது போல நிஷா, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, நிஷா ஒன்று, விடுங்கப்பா, அவளால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்குப்பா. ஏன்னா நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்தது வெண்பா தான், வெண்பா நமக்கு கிடச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம அக்கா கொண்டு அந்த விஜய் ஜெயிலுக்கு போயிருக்காரு, இது போதாதாப்பா, விடுங்கப்பா. இது எல்லாமே அந்த ரஞ்சிதா பொய் சாட்சி சொன்னால தானே, ரஞ்சிதா மட்டும் பொய்யா ஒரு சாட்சி சொல்லாமல் இருந்தானா நமக்கு எல்லாம் நடந்திருக்குமா, விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே நிஷாவும் சொல்கிறாங்க. வெண்பா அதை அழகாக அப்படியே வீடியோ எடுத்துகிறாங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே மல்லி நம்பருக்கு அனுப்புகிறாங்க. மல்லிமா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த கதிரேசன் தாத்தாவும் நிஷா சுற்றியும் பேசுனது வீடியோ அமைச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, மல்லி உடனே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மல்லிக்கு அப்போ தான் புரியுது, ரைட்டு இது போதும், இது ஒன்றை வச்சு ஈஸியாக விஜய் எந்த கொலையும் பண்ணலன்னு நிரூபித்து விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.